இந்த விலாகை நாங்கள் ஷூட் பண்ணும்போது நான் எங்கே போகிறேன் அப்படின்றதே மறந்துட்டேன். ஐ மீன் நான் கெட் ரெடி வித் மீ எல்லாம் பண்ணேன். பட் அந்த பேர் எல்லாமே மறந்துடுச்சு. பட் கண்டிப்பாக தெரியும் எனக்கு நாங்கள் சென்னை தான் போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃபேமிலியோட ஒரு டே அவுட்டிங் விலாக் பார்க்கலாமா? ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வில்வாதர்ஸ் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா எந்த ஊர்? புட்லூர் அம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம் ஃபேமிலியோட. இவங்க என்னோட கோ சிஸ்டர், இவங்க யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களோட சின்ன பையன், எங்கள் அத்தை, என்னோட ஹஸ்பண்ட். அங்கே பாருங்கள், பின்னாடி ஒருத்தன் இருக்கான். எங்கள் ஊர் குடியாத்தம். புட்லூர் வந்து சென்னைக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன், திருவள்ளுவர் ஊருன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ எங்கள் ஊர்லேருந்து ஒரு 3 hours ஜர்னி. அதனால் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புனோம். ஒரு 10-10:30க்கு தான் கிளம்புனோம். போகும்போது நல்லா ஜாலியாக கதை பேசிட்டு சாங்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா வைப் பண்ணிகிட்டே போனோம். ஏன்னா எனர்ஜியெல்லாம் இருந்துச்சு. அது இல்லாமல் காலையில் இல்லையா, ஸோ சூப்பர் எனர்ஜியில் போயிட்டு இருப்போம். அதனால் ரொம்ப ஜாலியாக போச்சு. அது இல்லாமல் ஃபேமிலியோடு போனாலே பேசுகிறதுக்கு நிறைய கதை இருக்குது. காசிப் பண்ணுற ஒரே டைம் வந்து நம்ம காரில் போகும்போது அவங்க பற்றி இவங்க பற்றி அப்படின்ட்டு நல்லா பேசிகிட்டே போனோம். ஆனால் நாங்கள் போன டே வந்து ரொம்ப ரஷ்ஷு. மகாலய அமாவாசை தினம் போனோம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. எவ்வளோ கூட்டம்னா ஒரு 1000 பேர் 500 பேர் அதுக்கு மேலே இருப்பாங்க போல், அந்த மாதிரி இருந்துச்சு. சரியான கூட்டம் புட்லூர் அம்மன் கோவிலில். எங்களது நெற்றிக்கடன் இருந்துச்சுன்ட்டு அதை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியிருந்தோம். ஸோ அதனால் போயிருக்கும்போது செம்ம கூட்டம். 50 rupees டிக்கெட்டு, 20 rupees டிக்கெட்டு அப்படின்ட்டு எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் டிக்கெட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணியிருந்தோன்னா இன்னும் நிறைய டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 hours அந்த மாதிரி தான் சொன்னாங்க. சரியான கூட்டத்தில் எப்படி தான் போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு இருந்துச்சு. அது இல்லாமல் சரியான வெயில். நேற்றெல்லாம் ரொம்ப மழை பெஞ்சிருந்தது. ஸோ நாங்கள் நினச்சோம் ஓகே வெதரெல்லாம் சூப்பராக தான் இருக்கும், போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தா வேர்த்து அப்படியே ஊற்றுது. ரொம்ப ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருந்தது. பட் சரியான கூட்டம். என்ன சொல்லுவாங்கள்ல, ஃபுல்லாக ஜனம் அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் இங்கே வந்து குழந்தைக்காக வேண்டுவாங்க இந்த கோவிலில். ஏன்னா இந்த கோவில் அதை குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி தான் ஃபேமஸ்ஸு. ஸோ சரியான கூட்டமாக இருந்துச்சு. எப்படியோ அடித்து பிடிச்சி நாங்கள் கோவில் போய் அம்மனோட தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம். பட்டை போடுறது தான் வேண்டியிருந்தோம். ஸோ அதெல்லாமே அங்கேயே வாங்கிட்டோம். அங்கேயே நிறையா கிடைக்கும். அதனால் அங்கேயே வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் லைனில். ஸோ டக்குன்னு தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் பட்டை போடுறது கூடவே 5 டைப் ஆஃப் சாதமும் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் இருந்ததுனால எங்களால் சாப்பிட முடியல. ஸோ கொஞ்சம் முன்னாடி போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு 2 kilometers முன்னாடி வந்துட்டு ஒரு பிளேஸில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் லஞ்சே சாப்பிட ஆரம்பித்தோம். லஞ்சு சாப்பிடும்போதே ஒரு 3:15 3:30 ஆயிடுச்சு. எல்லோரும் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். அது இல்லாமல் சரியான வெயிலாக என்னாலலாம் தாங்கவே முடியல. அப்பா அப்படின்னு இருந்துச்சு. அது இல்லாமல் நான் வேறு சாரீ போட்டு போயிருந்தேன். அங்கேயே என்னென்னா ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் எல்லாமே இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அந்த கோவிலில். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தெம்பு வந்ததுக்கப்புறம் தான் நல்லபடியா போய் சூப்பரா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஏதோ போஸ்ட் இப்படிதான் வந்திருக்கோம். ரொம்ப ரஷ். இன்னைக்கு அமாவாசை வேலை, நிறைய பேர் கோவில்ல வந்திருந்தாங்க. ஒரு 4 hours ஆயிடும்னு சொன்னாங்க. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல ஒரு 1/2 hourல முடிச்சிட்டு வந்துட்டோம். இதான் இப்போ போயிட்டு இருக்கோம் எங்க ஊருக்கு. சரியான ரஷ். சூப்பரா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு நடைய கட்டிடலாம் அப்படின்ட்டு நாங்க நடைய கட்டிட்டோம். இந்த vlog நான் நிறைய எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். பட் என்னால சுத்தமா முடியல. ஸோ இந்த vlog கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அதையும் நான் ஷேர் பண்ணேன். ஃபேமிலியாக போகும்போது vlog எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு இன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் பேசுகிறேன், எல்லோரும் சும்மா இருங்கன்னாலும் யாருமே கேட்க மாட்டேன்றாங்க, பேசிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த வாய்ஸ் ஓவர் ஆகட்டும், இந்த vlog கொஞ்சம் வாய்ஸில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். எங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு 2 விஷயத்துக்காக. ஒன்று ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். செகண்ட் ஒன்று கொஞ்சம் என்ன சொல்கிறது, அன்டைமில் சாப்பிட்டதுனாலையோ என்னமோ எல்லாராலையும் சரியாக சாப்பிடவே முடியல. ஸோ அதனால் நாங்கள் மெக்டி வந்துட்டு சரி எங்கே சாப்பிட்லாம்
அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் சாப்பிட வந்திருந்தோம். ஏன்னா 3:15 போல் சாப்பிட்டோம் இல்லையா, அது எங்களுக்கு ஒத்துக்கலை. எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுட்டாங்க. சரி வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மெக்டியில் வந்து பர்கர் கூடவே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மீலாக வாங்கிட்டு ரொம்ப சூப்பராக சாப்பிட்டு அங்கேயே ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்ட்டு 1 hour மெக்டிலேயே பண்ணிட்டோம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மெக்டி. எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட சர்வீஸ். ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் ரொம்ப கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்கள மேனேஜ் பண்ணாங்க, அவங்க வாழ்த்தனத்தை ஓகே பண்ணிக்கிட்டாங்க. அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்படியே வரும்போதே டின்னர் சாப்பிட்டுட்டு வந்துடலாம், இனியெல்லாம் போய் சமைக்க முடியாது அப்படின்ட்டு வேலூரில் இருக்கிற அலங்காருக்கு தான் போயிருந்தோம். அங்கே போனாலும் செம்ம கூட்டம், சண்டை வேறு, யாரும் சமைக்கிறது இல்லையாடா அப்படின்னு இருந்துச்சு. செம்ம ரஷ்ஷு. ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் சீட்டே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்த உடனே ஆளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு டக்கான்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என்னன்னு தெரில, இன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ண டே சரியில்லை போல். ஸோ எங்கே போனாலும் கூட்டமாகவே இருந்துச்சா. ஆனால் ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான ஒரு லன்ச் டின்னர் எல்லாமே சாப்பிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் யூகேல வந்து எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் இந்த டேஸ்டெல்லாம் கிடைக்கிறதில்ல. அதனாலேயே ரொம்ப சூப்பராக சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டேன். அதில் வந்த பலன்தான் இது. ரொம்ப கோல்டாயிடுச்சு. என்னன்னு தெரில, என் வாய்ஸே வரல. 3 days கம்ப்ளீட்டாக வாய்ஸ் போயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டு இருக்குது. அதனாலேயே சரி ஓகே நம்ம எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அதை ட்ரை பண்ணியிருக்கேன். இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.